வணக்கம். கதைப்பாட்டு தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு நிறையா பேருக்கு ஷேர் பண்ணி நிறைய கமெண்ட்ஸ் போடுறீங்க. உங்களுடைய உணர்வுகளுக்கு இது மாதிரி இதுக்கு என்ன பாட்டு இதுக்கு என்ன பாட்டுன்னு போடுறீங்க. நான் யாரோட பேரையும் வெளியிடக்கூடாது. ஆனால் நான் போடுற பாட்டு எல்லாமே ஒவ்வொருத்தரும் கேட்டுக்கொண்ட பாட்டு தான் இல்லையா. இன்றைக்கி நம்ம கவியரசு, அதாவது என்ன சொல்கிறது, கவிஞர் வாலி அவருடைய வாலிப கவிஞர் அவருடைய வரிகளில் ஜானகியம்மா பாடின பாட்டை, இந்த பாட்டை பார்த்தீங்க அப்படின்னாக்க ஜானகியம்மா மட்டும் இல்லை, மேல்ஸ் இன்னொரு ஆண்களும் பாடியிருக்காங்க, ஆணும் பாடியிருக்காரு. இதில் என்ன வரிகள் சொல்லுது அப்படின்னா, ரொம்ப ரேரான பாட்டு, ஆனால் ரொம்ப நல்ல பாட்டு. ஆனால் அந்த பாட்டை கண்டிப்பாக அந்த பாடி முடிஞ்ச பிறகு நான் சொன்ன பிறகு போடுங்க, அந்த பாட்டை போட்டு கேளுங்க. ஒரு பல்லவி சரணம், அந்த பாட்டு முழுக்க ஒரு வரியும் அந்த பாடல் முடியும் வரைக்குமே வேறு லெவலில் இருக்கும், அர்த்தமோடு இருக்கு எல்லாமே. என்ன சொல்கிறானாக்கா, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம வீடுகளில் எல்லா மனைவிமாரும் என்ன பண்ணுவாங்கனாக்கா, நம்ம நினச்சிட்ருக்காங்க அவங்களுடைய கணவனோட திறமை தெரியும், மனசுக்குள்ளே வச்சுக்காங்க, வெளியில் சொல்ல மாட்டாங்க. நான் புருஷன் எப்படிப்பட்டவர், அந்த திறமையை வச்சானே லவ் மேரேஜ் பண்ணுறாங்க நிறைய பேர். அந்த திறமை தெரியும். இல்லை அரேஞ்ச் மேரேஜ் இருந்தால் கூட என் புருஷன் செய்வார், என் புருஷன் செய்ய மாட்டார், அப்பாவோட கூட சொல்லுவாங்க, உங்கள் அப்பா நல்லா பேர்னு, இதெல்லாம் உங்கள் அப்பா அதை செஞ்சால் சூப்பராக செய்வார் அப்படின்னு பிள்ளைகிட்ட கூட சொல்லுவாங்க. அப்போ உங்கள் அப்பா அதை சூப்பராக செய்வார்னு சொன்னாக்க அந்த அப்பா செய்கிறத அம்மா ரசிச்சிருக்காங்க இல்லையா. அதான உண்மை. அப்பா இருந்தால் எல்லாம் ஈஸியாக சமாளிச்சிருவாங்க. எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லுவாங்க, என்னப்பா விவசாயம் பண்ணுறீங்க, உங்கள் அப்பா உட்காந்த இடத்துல விவசாயம் பண்ணுவாங்க, நம்ம இருக்கிற இடத்துல, அது லீடர்ஷிப் குவாலிட்டி, அது மேனேஜ்மெண்ட் பவர், இருக்கிற இடத்துல உங்கள் அப்பா விவசாயம் பண்ணுறீங்க, என்னடா ஓடிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இருக்கிற இடத்துலேருந்து எங்கள் அப்பா விவசாயம் பண்ணுறதை எங்கள் அம்மா ரசிச்சிருக்காங்க, திறமையாக பார்த்துருக்காங்க. இப்படி ஒரு பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா, தன் கணவன்கிட்ட உள்ள திறமையெல்லாம் சொல்கிறா தன் கணவனை பற்றி. அதாவது ரொம்ப திறமைசாலி, ரொம்ப பெருமைக்குரியவன், நிறைய அருமை பெருமை பெருமைக்குரிய மனுஷன் நீனு, நிறையா இருக்குது, பெருமைக்கான விஷயம் உங்ககிட்ட நிறையா இருக்குது. அதை பார்த்தா நான் மேரேஜ் பண்ணேன். ஆனால் என்னன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிற, அப்போ ஷார்ட் டெம்பராக இருக்கு, கோவப்படுறேன். நிறைய திறமைகள்லேருந்து என்ன பிரயோஜனம் இல்லையா. நிறைய பார்த்தீங்கன்னா நம்ம வீடுகளில் நம்ம தெரிஞ்சவங்க சொந்தக்காரவங்க நம்மளே, நீங்கள் நான் கூட இருக்கலாம் அப்படின்னா நிறைய பேர் நிறைய செய்வோம், மற்றவங்களோட நல்லா செய்வோம். ஆனால் நம்ம கோபப்பட்டு பேசுகிற பேச்சுக்களில் நம்ம செஞ்சதெல்லாம் மறைஞ்சு போயிடும். பார்த்துறீங்களா, இந்த சொல்லுவாங்க, என்ன பண்ணுறது, எல்லாம் செய்கிறான், வல்லு விழுந்துடுறான், அவன் செஞ்சதெல்லாம் போயிடும் இந்த வார்த்தை இல்லை அப்படிம்பாங்க. ஸோ நம்ம செய்யும்போது அதை கண்டுக்க மாட்டாங்க. நம்ம திட்டும்போது, ஆதங்கத்தில் பேசும்போது அதை திட்டுறேன்னு சொல்லி குறையாக எடுத்துக்குவாங்க. இந்த குறைகளில் அவன் நிறைய மறந்துடுவாங்க இல்லை. அது மாதிரி இந்த பொண்ணு என்ன சொல்கிறா, அதாவது நீ நிறைய பெரிய திறமைசாலி, அதோட அருமையெல்லாம் எனக்கு தெரியும், ஆனால் என்ன அப்படின்னா ரொம்ப டென்ஷனாகவே பேசுகிற, எனி டைம் கோபமாகவே இருக்கேன். அதனால் நான் கடவுள்கிட்ட ஒன்றே வேண்டிக்கிறேன், என்னன்னாக்கா, கடவுளே என் கணவனுக்கு இவ்வளோ திறமையை கொடுத்த, ஊரெல்லாம் பெருமைப்படுற மாதிரி ஒரு கணவனை என்னை கொடுத்துட்டு கடைசியில் கோபக்காரனாக வச்சுருக்கியே, என்னைக்காச்சும் ஒரு நாள் என் புருஷனை கோபம் இல்லாமல் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் ப்ளீஸ், அதுக்கு மட்டும் என் நீங்கள் கொஞ்சம் அருள் புரியணும் அப்படின்னு கடவுள்கிட்ட அந்த பொண்ணு வேண்டுறா. அது வேண்டுறது சில சமயம் சொல்லுவாங்களே மைண்ட் வாய்ஸ் கேட்டுருச்சுன்னு, மைண்ட் வாய்ஸில் ஓப்பன் வாய்ஸ் வேண்டும் போது பக்கத்தில் கணவனுக்கு புருஷன் கேட்டுடுறான், அடி பாவி என்ன பண்ணிகிட்ருக்க, ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் பெரிய திறமையான ஆளுங்க, ஆனால் என்ன பண்ணிங்கன்னா டென்ஷன் ஆகிட்டே இருக்காங்க. கடவுள்கிட்ட போய் நம்ம எல்லாம் பண்ணாங்க, மேக்ஸிமம் பெண்கள் போய் கடவுள்கிட்ட அடிக்கடி பூஜை எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஏதாவது நம்ம பூஜை, அது கணவன் நல்லா இருக்கணும், கணவன் இருக்கணும், தாலி வச்சு பூஜை பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது சொல்கிறான், கோபப்படுறது போய் கடவுள்கிட்ட வேண்டாம். ஆமாங்க, அதான் கடவுள், அந்த கடவுள் எப்போ அருள் கொடுப்பாரு, எப்போயா கொடுத்துட்டு போகிறேன், கிண்டல் பண்ணுங்க, நான் கடவுளே திரும்பி வேண்டுறேன். இங்கே வா, நீ கடவுள்கிட்ட போகணும் அவசியம் இல்லை, கோபத்தை குறைக்கிறதுக்கு ஒரே வழி, சிம்பிளான வழி இருக்குது. என்னங்க, என்னை பார்க்குறப்பெல்லாம் ஸ்மைல் பண்ண போதும் அப்படின்னு. பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய மருந்து, இறைவன்கிட்ட கேட்க வேண்டிய மருந்தை இறைவன் எங்கே வச்சுருக்கான், பெண்களோட புன்னகையில் வச்சுருக்கான், பெண்களுடைய புன்னகையில் வச்சுருக்கான். அதனால் தயவு செய்து அம்மா, நீ அக்கா தங்கச்சிங்களாம் நல்லா இருப்பீங்க, அதாவது
உங்கள் வீட்டுக்காரெலாம் வரும்போது எப்போவுமே வல்லு வல்லு வல்லுன்னு விழுந்துடாம புரியுங்களா, அவரே கோவப்பட்டால் கூட ஸ்மைல் பண்ணுங்க இல்லையா. அப்படியே நம்பால ஸ்மைல் பண்ண என்னடி உனக்கு நீ டென்ஷனில் இருக்க சிரிக்கிறியா அப்படி சொன்னாங்கன்னா அந்த மாதாவன் கோவிலின் மனிதீயம் அந்த பாட்டை ஞாபகம் வச்சுங்க இல்லையா. இது கடவுள் கொடுத்தாரு. இப்போ நமக்கு வந்து கடமை, டியூட்டி. என்ன கடமைன்னா எவ்வளோ கோபமாக இருந்தாலும் இதே பாட்டுக்கு சொல்கிறேன், விளையாட்டுக்கு சொல்கிறேன். ஆனால் உண்மையில் என்னன்னாக்கா அப்படி ஒரு திறமைசாலி வீட்டில் யாராச்சும் உங்கள் கணவன் வந்து உங்கள் மேலே கோவப்பட்டாங்கன்னாக்கா ஸ்மைல் பண்ணுங்கள். ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்களுடைய புன்சிரிப்பு அவனுடைய கோபத்தை ஈஸியாக தணிக்கும். இப்போ ஸ்டார் ஹோட்டல் இருக்குன்னு வச்சுங்களேன், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிறாங்க இல்லையா, கேட்ரிங் படிக்கிறாங்க, MBA BSc ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ ரிசப்ஷனில் 3 பேர் நிற்பாங்க. அதாவது இன்ஃபர்மேஷன், ரிசர்வேஷன் அப்படின்னு புக்கிங் அப்படி 3 இருப்பாங்க. அந்த 3 பேர் ரிசப்ஷனில் நிற்பாங்க. இந்த 3 பேருக்குள்ளே சண்டை வந்துடும். ஏதோ யாரை கட்டி பேனா எடுத்தா ஏதோ ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கடிச்சு கொதறிட்டு இருப்பாங்க. உனக்கு அவ்வளோதான் மாதிரியா கீப்பர் ரெஸ்பெக்ட் ஆச்சை பற்றி சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ திடீர்னு ஒரு கெஸ்ட் வராங்க ஹோட்டலுக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க, 3 பேருமே அப்படியே ஸ்மைலிங் ஃபேஸோடு இருப்பாங்க. முகத்தில் ஒரு மாற்றம் வந்துடும். வெல்கம் ப்ளீஸ், வெல்கம் அப்படிம்பாங்க. அப்போ ஸ்டார் ஹோட்டல்னால் என்ன அப்படின்னா சொல்லிக் கொடுப்பாங்க. என்ன சொல்லிக் கொடுப்பாங்கன்னா, யூ ஹாவ் டு செல் யுவர் ஸ்மைல். உன்னுடைய சிரிப்பு அங்கே விற்கணும். சிரித்தா மட்டும்தான் உள்ளே வருவான். முகத்தில் சிரிப்பு இல்லாதவன் கடையை திறந்து வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சிரிப்புக்கு அவ்வளோ பவர். குறிப்பாக பெண்களுடைய சிரிப்பு வந்து இறைவன் தந்த மிகப்பெரிய பொக்கிஷம், மிகப்பெரிய பவர். அதனால் அவங்க கணவன் கோவப்படும் போது லைட்டாக ஸ்மைல் பண்ணுங்கள், அது போயிடும். அவன் கோவம்லாம் தணிஞ்சு போயிடும் அப்படின்னு இருக்காங்க. இதை நான் சொன்னது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத ஆரம்பிச்சு நினைக்கிறேன். உன்னிடம் நான் கண்ட பெருமைகள் பல உண்டு, கோபம் வேகம் மாறாதோ, மாறும் என்னால் காண்பேனோ. புன்னகையாலே என்னை மாற்று, பொன்னழகே நீ பூங்காற்று, ஒரு நாள் உன்னோடு ஒரு நாள் உறவினிலாட புதுமைகள் காண காண்போமே என்னாலும் திருநாள். மேடம் உண்மையிலே சூப்பராக பண்ணீங்க பாருங்க. உன்னிடம் நான் கண்ட பெருமைகள் பல உண்டு, ஆனால் கோபம் மாறாதா அப்படிங்க ஒரே வார்த்தையில் மாறும் நன்னால் என்னால் காண்பேனும். அந்த மாறக்கூடிய அந்த நல்ல நாளை நான் என்னைக்கு தாண்டா பார்க்குறது கடவுளே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஒரு தலைவர் பாராரு. என்ன பாராரு, புன்னகையாலே ஏனை மாற்று, பொன்னழகே நீ பூங்காற்று, ஒரு நாள் உன்னோடு ஒரு நாள் உறவினிலாடு. பாருங்க, புன்னகையாலே என்னை மாற்று, பொன்னழகே நீ பூங்காற்று. நீ வெறும் காற்று இல்லை, பூக்கொழுத்துட்டு வரக்கூடிய தென்றல் பூவில் வாசமாக வரக்கூடிய நறுமணம் வீசக்கூடிய பூங்காற்று. அதனால் நீ என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணாமே பொன்னழகே, புன்னகையாலே என்னை மாற்று, என் கோபத்தெல்லாம் மாற்றிரு அப்படின்னு சொல்கிறான். அந்த மாதிரி இதை பார்த்துட்டு பண்ணிக்கிறீங்களே, அற்புதமான பாட்டை பார்த்தீங்களா. கணவனுடைய அருமை பெருமையை சொல்கிறாங்க. அதே மாதிரி கணவனுடைய உள்ள மைனஸ் அந்த கோபத்தையும் சொல்கிறாங்க. அந்த கோபத்தை இப்படி தணிக்கிறதுக்கான இறைவன்ட்டு கூட போக தேவையில்லை, உங்கள் முகத்தில் இருக்குது, பெண்களுடைய முகத்தில் இருக்குது அப்படின்ட்டாங்க. அதனால் எப்போவுமே கணவன் வெளியில் போய்ட்டு வரும்போது 1008 டென்ஷன் 1008 பிரச்சனையில் வருவாங்க. வந்தோடனே என்ன எழுது அப்படிலாம் கேட்காம நல்லா வந்து அவர் ரிலாக்ஸாக இருக்கும்போது பார்த்து ஸ்மைலோடு கேளுங்க. ஸ்மைலோடு கட்டப்பா நிச்சயமாக அவங்க கூலாக பதில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பாடலாக கேட்டு ரசிக்காமல் வாழ்க்கையிலையும் ஃபாலோ பண்ணுங்கள். மறந்துடாமல் யூடியூப்பில் போய் ஒரு நாள் உன்னோடு ஒரு அந்த பாட்டு முழுக்கவே வெறும் அர்த்தமுள்ளதாக இருக்கணும். பாருங்கள், இந்த பாடலை தந்த வாலி அவர்களுக்கும் கவிஞர் வாலி அவர்களுக்கும் பாடிய ஜானகம் அவர்களுக்கும் பெரிய வணக்கத்தை போட்டு மீண்டும் உங்களை இதே மாதிரி பாட்டு நிகழ்ச்சி சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.